வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி மிளகு குழம்பு வந்து மைக்ரோவன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல புளி தண்ணி, ஒரு எலுமிச்சம் அளவு புளி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும். சின்னதாக அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சின்ன வெங்காயம் பூண்டே போதும், காய் தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு செட் ஆகும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ரீஃபைண்ட் ஆயிலோ கடலை எண்ணெயோ இதுக்கு செட் ஆகாது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக அதுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி செய்யணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் மிளகு குழம்புங்கிறனால மிளகு தான் டாமினேட்டாக இருக்கணும். அதனால் மிளகு நிறையா வச்சுக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். ஃபஸ்ட்டு இந்த சாமானெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் மைக்ரோவனில் வச்சா இது ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஆறுன மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணிக்கணும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து நல்லா தாராளமாக விட்டுக்கணும். கடுகும் வெந்தயமும் தாளிச்சிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை தாளிப்புக்கு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோ ஹையில் வச்சு எடுக்கணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, மீதி இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை வைக்கிறேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கிடுறோம். தண்ணியை சேர்த்துக்குவோம். இது வந்து டெலிவரி ஆன லேடிஸ்க்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வயிறில் இருக்க அந்த கசட்டெல்லாம் வெளியே வந்துடும். இந்த குழம்புல மிளகு குழம்பு அதுக்கு தான் கொடுக்குறது. இது அவங்களுக்கு கொடுக்கும்போது பூண்டு நிறையா போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவுக்கு பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு கொடுத்தா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். தேவையான அளவு. இதை ஒரு 3 நிமிஷம் மைக்ரோ ஹையில் நான் வைக்கிறேன். மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மைக்ரோ ஹையில் 10 நிமிஷமும் மைக்ரோ மீடியம்லும் 10 நிமிஷமும் நான் வச்சேன். உங்கள் மைக்ரோனில் எவ்வளோ நேரம் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து குளிர்காலத்துக்கு, வின்டருக்கு, மழை காலம், குளிர்காலத்துக்கு ஏற்ற குழம்பு இது. அந்த கோல்டு இருக்கிற டைமில், காஃப் இருக்கிற டைமில் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.